எல்லா விதமுமே எனக்கு வந்து எல்லா வகையிலுமே அந்த உடன்பாடு இல்லாம இருந்தது. நான் என்ன பண்ணேன் சார், எப்பவுமே நம்ம மேரேஜ்க்காக ட்ரான்ஸ்ஃபர் வாங்குவோம். நான் என்ன பண்ணேன், மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினேன் சென்னைக்கு. எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். தனியா ஒரு நாள் சென்னையில் எம்எம்டியில் படுத்துட்டு இருக்கேன் சார், தூங்கிட்டு இருக்கேன். காலையில் 6:30 மணிக்கு வந்து தடன்னு இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு அட்ரஸ் கூட தெரியாது. எப்படி விசாரிச்சாங்க, யார்கிட்ட விசாரிச்சாங்க எதுவும் தெரியாது. நேராக ஒரு டெம்போ பிடிச்சிட்டு பாத்திர பண்ணங்களை அள்ளி போட்டுட்டு 2 குழந்தை கூடிய தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். யார்கிட்டையும் சொல்லலை. வந்து இறங்கினா எம்எம்டி வந்து இறங்கினாங்க. நான் தூங்கிட்டு இருக்கேன். என் மேலே என்னுடைய சின்ன குழந்தை சஞ்சனா வந்து இப்படி மேலே இது பண்ணோன்னு புள்ளிட்டு இப்படி அலர்ப்பு எந்திரிச்சா இவங்க இந்த ஒரு பையனை தூக்கிச்சு நிற்கிறாங்க சார் எல்லாம். அப்பவும் கூட சார் இந்த கல் மனசு ஏன் வந்த எதுவுமே கேட்கல. அப்படியே நான் பாட்டுக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டேன். எப்படி என்னைய கேட்டுருக்கணும்ல, நீ வரேன்னு சொல்லிருக்கணும்ல சார். அந்த ஏரியாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணது அன்னைக்கு தான் சார் தெரியும். உங்க குழந்தை கொடுத்தனோட வந்தப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது 2 குழந்தை. அவங்க திடீர்னு சடனா வந்து நிக்கிறாங்க. அப்ப கூட நீங்க அவங்கள ஏர் எடுத்து பார்க்காம ஆபீஸ் போனீங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தங்கி இருக்கிற ரூம் சார், தனி ரூம் கூட கிடையாது சார். அதே வீட்டுல தான் இருக்காங்க, போக மாட்டேன்ட்டாங்க. படிப்படியா ஒரு பாறை இடுக்குல வேறு நுழையிற மாதிரி அவங்க என் மனசுக்குள்ள வந்து இந்த அரக்க மனசை மாத்தி, அதாவது சார் நம்ம வெளியில 1000 நல்லதை எழுதுறோம் பேசுறோம் அதனால, ஆனா நம்ம தனி மனிதனா மிக தவிர நான் இருந்திருக்கிறேன் ஒரு பெண் மனசு புரியாம. அதுக்கப்புறம் சார் இன்னைக்கு கலாவுக்கு நான் அடிமைன்னு நான்